எதுல முரண்பட்டீங்க அங்க? பரணி இருந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆலோசனை பண்றது. சினேகம் அப்போதைக்கு சொல்லி ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா, ஓ! வச்சுக்கிட்டு இருந்தா. இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, என்னடா இது கவிஞர நமக்கு நல்ல பழக்கம். நம்ம ம். அண்ணன எவ்வளோ மரியாதையா பேசியிருக்கோம். அவர் இப்படி சொல்றாரே. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவங்க பேசி அது ஒரு கேமா அவங்க கொண்டு வராங்க. ம். நமக்கு அது தெரியாது. ம். நம்ம உள்ளது உள்ளதுபடி அப்படின்னு நம்ம பாட்டுக்கு வந்தோமா, இருந்தோமா போனோம். ம். பார்த்துட்டு இல்ல எனக்கு பிடிக்கலன்னோனே, சார் இந்த மாரி பேசுறதே எனக்கு பிடிக்கல. ம். ஒண்ணு நல்லா பேசணும், நல்லா வாழணும். இல்ல ம். அப்டின்னா நம்ம பாட்டுக்கு அமைதியா பிடிக்கல ம். அப்டின்னா அமைதியாவாது போயிரணும். ம். அங்க எதிர்ப்புதமா வேற மாதிரியான ஆட்கள் எல்லாம் இருக்காய்ங்க. நமக்கு ம். செட் ஆகல அப்டின்னு நான் பாட்டுக்கு கிளம்பி வெளில வந்துட்டேன். ம். வெளில வரும்போது கதவு தொறக்க மாட்டேன்னாய்ங்க. நீங்க தொறக்கலைன்னா ஏறி குதிச்சு போயிருவேன்ட்டு ம். மேல ஏறும்போது அப்புறமேட்டு ஐய்யய்யோ! இவன் குதிச்சுருவான் போல அப்டின்னு அப்புறம் கூப்ட்டு கதவ தொறந்து விட்டாய்ங்க. போதும் சாமி அப்டின்னு கும்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் கமல் சார் கூப்ட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு, ம். "ஏன் உள்ள இருக்க வேண்டியது தானே நீரு" அப்டின்னாரு. ம். "இல்ல சார் இருக்கட்டும் சார்" அப்டின்னு. அப்புறம் மறுபடியும் திருப்பி ஒரு 40, 50 நாளுக்கு அப்புறம் வந்து மறுபடியும் வைல்ட் கார்ட் என்ட்ரின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க. அ. இல்ல அப்ப வந்து என்னோட தம்பிக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஸோ, "இல்ல சார் நான் தான் பெரிய பையன். நான் தான் பார்க்கணும்." அப்படின்னு ம். சொல்லிட்டு ம். வேண்டான்னு சொல்லி அவாய்ட் நான் வந்து 2 வாரம் கழிச்சு ஓவியாவும் வந்துட்டாங்க. இவிங்களோட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்ட்டு. அது பெரிய வைரல் ஆச்சு. பெரிய பரபரப்பாச்சு ஆமா. அப்புறம். காரணம் முழுக்க முழுக்க கமல் சார். ஏன்னா அவரு நியாயம் என்னவோ, தர்மம் என்னவோ, நீதி என்னவோ அத அப்படியே சொல்லியிருந்தாரு. ஸோ அது அப்போ ஒரு பெரிய வைரல் ஆச்சு. அப்போ ஓடிடி கிடையாது. தியேட்டர்ல வந்து பல நாடுகள்ல ரிலீஸ் ஆகாது. ஆனா இது சேட்டலைட் சேனல் எல்லா ஊர்லயும் ஓடும். ஸோ அப்படி பெரிய ரசிகர்கள உருவாக்கி குடுத்துச்சு. அது பேன் இண்டியாவா இல்ல. வேர்ல்டு வைடா ஒரு பெரிய கரெக்ட். சக்சஸ உருவாக்கி குடுத்துச்சு. ஸோ அது மூலியமா நெறைய ஷோஸ் வந்துச்சு. இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய அன்ப பெற முடிஞ்சதுக்கும், உலகத் தமிழர்கள நம்ம கொண்டு போய் சேர்த்ததுக்கும், கல்லூரி நாடோடிகள் படத்த தாண்டி ஒரு பிக் பாஸும் காரணம்.